2024ஆம் ஆண்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணவர்களுடைய தேர்ச்சி ஆன்லைன் மூலமாக இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முதல் நாளில் சிறப்பு பிரிவினர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் போர் வீரர்களுடைய வாரிசுகள் ஆகிய இந்த 3 பிரிவினருக்குமான சிறப்பு பிரிவினர்களுக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த 7.5% இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கான இன்று அதற்கான தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரிவிலேயும் 7.5% உண்டு. இந்த ஸ்பெஷல் சிறப்பு பிரிவினருக்கு இருக்கிற இந்த பிரிவில் 7.5% மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக 111 பேருக்கு இதிலே சேர்வதற்கான இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான விண்ணப்பங்கள் 664 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. 111 பேர் இதிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இந்த 111 பேர் போக மீதமுள்ள மாணவர்கள் பொது பிரிவிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொது பிரிவிலேயும் கலந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து இருக்கிற எம்பிசி, பிசி, எஸ்சி போன்ற பிரிவுகளிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்த மாணவர்கள் கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளில் 664 மாணவர்கள் இதிலே விண்ணப்பித்திருப்பவர்கள். அதிலே 111 பேர்கள் 7.5% இந்த இடஒதுக்கீட்டிலே இந்த 664 பேர் 7.5% வீட்டில் அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு விண்ணப்பித்தவர்கள் தான் 664 பேர். இன்னும் மற்ற பள்ளிகளிலே படித்த மாணவர்கள்லாம் கூட விண்ணப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பொதுப்பிரிவு மற்ற பிரிவுகளின் கீழே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த 664 பேரில் இன்று 111 பேர்களுக்கு இதிலே கிடைக்கிறது. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி பொது பிரிவிலேயும் 7.5% இருக்கிறது. அதிலேயும் இந்த இவர்கள் கலந்து கொள்வதற்கு, மற்ற மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்று கிட்டத்தட்ட 38 பேர், அதில் 38 பேர் இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு பிரிவிலிருந்து 38 பேரும், அதே போல் முன்னாள் இராணுவ வீரருடைய வாரிசுகள் 11 பேரும் இன்று தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள். 168 பேர் அவர்களுக்கான தேர்வு 7.5% கீழே 168 பேர்களுக்கு இன்று தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கான ஆன்லைன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாணவர்கள் இப்பொழுது அதில் இப்போ ஆரம்பங்கிறதுனால 2-3 மாணவர்கள் தான் ஆன்லைனில் இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல மாணவர்கள் வருவார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 3-4 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 4 பேர் இப்போ இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேர், இன்னொன்று 2 பேர், மொத்தம் 4, 3, 7, 9 பேர் இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாணவர்கள் இன்று மாலை வரை கூட கலந்து கொள்ளலாம். இன்று மாலை வரை இது நடக்கும். நாளை மறுநாள் ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, அதுவும் அந்த இப்போ நாம் நடக்கிறதுன்னு 7.5% தான். இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் மற்ற இடங்களில் படித்தவர்களுக்கான இந்த பிரிவுகள் அதெல்லாம் நாளைக்கு கிட்டத்தட்ட விளையாட்டு பிரிவினர் மொத்தம் 2113 பேருக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 416 பேருக்கு, முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் 1643 பேருக்கு அதற்கான கலந்தாய்வுகள் எல்லாம் நாளை மறுநாள் மறுபடியும் துவங்கவிருக்கிறது. ஆகவே இன்று அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் இன்று துவங்கி வைக்கப்படுகிறது. அது துவங்கும். பொது பிரிவினர்களுக்கான கலந்தாய்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற தேதியெல்லாம் முதல்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொது பிரிவுகளுக்கான மாணவர்களுக்கு 29ஆம் தேதியிலிருந்து பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கவிருக்கிறது. அதே போல் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அது 6/9/2024 அது தொடங்கவிருக்கிறது.
அதே போல் எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கான கலந்தாய்வு 10/9/2024 கலந்தாய்க்கப்படுகிறது. அந்த கவுன்சிலிங் 11/9 முடியும். அதற்கு அப்புறமும் எங்கன்னா இடம் இருந்து தனியார் கல்லூரியில் இடம் இருந்து மாணவர்கள் சேர விரும்பி எங்களிடம் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்து சேர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இன்று முதல் இது கிட்டத்தட்ட 9வது மாதம் செப்டம்பர் 11 வரையில் இது தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. அதற்கப்புறம் கல்லூரிகளும் துவங்கப்பட்டு நடைபெறும். மொத்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 433 கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 433 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட இதுவரையில் வந்திருக்கிற விண்ணப்பங்கள், இந்த கல்லூரிகளுக்காக வந்திருக்கிற விண்ணப்பங்கள் 2,40,491 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். அதிலே பணம் கட்டி தகுதியுடையவர்களாக இருந்தவர்கள் 1,79,938 பேர் தகுதியுடையவர்களாக கருதப்பட்டார்கள். இதில் பொதுக்கல்வி பிரிவிற்கான இடங்கள் அது 1,76,342 அந்த +2 படிச்சுட்டு வர மாணவர்களுக்கு, மற்றும் தொழிற்கல்வி பிரிவினர் அதில் +2லே வொக்கேஷ்னல் கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க இல்லையா, அவர்களுக்காக கிட்டத்தட்ட 3,596 2% அவர்களுக்காகவும் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதற்கான இடங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆக மொத்தம் 1,79,938 பேர் இப்போ இதுக்கு ஆன்லைனில் கலந்துக்கிறாங்க. இடங்கள் தான் 2,40,091. மொத்த இடங்களுடைய எண்ணிக்கை தான் 2,40,091 இடங்கள் இருக்கின்றன. அதில் 1,00,000 எல்லாரும் கிடைச்சிடும். ஆனால் அவங்க கேட்குற கல்லூரிகளுடைய சாய்ஸ் தான் ரொம்ப சில பேர் சில கல்லூரிகள்லாம் விரும்புகிறதே கிடையாது. இந்த வருஷமே இருக்கிற தனியார் கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 8 கல்லூரிகளை மூடுறாங்க. ஆனால் அதே 8 கல்லூரிகளை மூடும்போது 3 புதிய கல்லூரிகளையும் துவங்குறாங்க. அந்த மாதிரி நடைபெறுகின்ற சூழ்நிலைகளெல்லாம் உருவாகி இருக்கின்றன. ஆகவே இந்த பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி எல்லா பொறியியல் கல்லூரிகளிலேயும் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். தொழிற்சாலைகளோடு தொடர்புபடுத்தி இன்னும் வெளிநாட்டிலே இருக்கிற கல்லூரிகளோடெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடெல்லாம் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் முதலமைச்சர் படிக்கிற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்க வேண்டும். நம்ம இங்கே இருக்கிற தனியார் தொழிற்சாலைகளிலும் அரசு தொழிற்சாலைகளிலும் மற்றும் உள்ள வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வகுப்பில் அவர்களை எல்லாம் தயார்படுத்துவதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 22 மாணவர்கள் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கே திரும்பி வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் தான் பொறியியல் கல்லூரிகளில் சேர்கிற மாணவர்கள் முதல்ல நான் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ ஓரளவு பரவாயில்ல. காரணம் தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான். அவர்களுக்காக வேலைவாய்ப்பு படிக்கும்போது என்ன நினைக்கிறோம், எல்லாம் வேலைக்கு போகணுன்னு தான் பெரும்பாலும் நினைப்பவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்ஜினியரிங் சார், இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 80 காலேஜில் மட்டும்தான் 50% மேலே பாஸ் பண்ணுறாங்க. மீதி காலேஜில் கம்மியாக பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்து போகலாம். தனியார் கல்லூரிக்கு அப்ரூவல் கொடுக்குறதே அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க. ஆக அந்த ரிசல்ட்டை பொறுத்த வரையில் சில கல்லூரிகளில் அதிகமாக இருக்கும், சில கல்லூரிகளில் கம்மியாக இருக்கும். அதற்காக இந்த கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும். அதான் முதலமைச்சர் சொல்லியிருப்பதே. அவர் அடிக்கடி நானும் சொல்லியிருக்கேன். அவர் இந்த 2 கண்களாக கருதுவதே ஒன்று கல்வி, இன்னொன்று சுகாதாரம். இந்த கல்வியில் கூட அவர் குறிப்பாக எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது. இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வி படிப்புகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. எண்ணிக்கை உயர்ந்திருந்தால் மட்டும் போதாது, தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருப்பவர் தான் தமிழக முதல்வர் அவர்கள்.
அப்படி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட சென்ற ஆண்டே தமிழக முதல்வர் அவர்கள் அனைத்து பிரிவுகளிலேயும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்றும் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா தமிழ் வழியில் படிச்சுட்டு வர மாணவர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்கிறதுக்காக அவர்களுக்கு தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்ற வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படிக்கிற பொழுதே அவர்களுக்கு தொழிலிலே எங்கே போய் சேரலாம் என்ற பயிற்சியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அதுதான் இப்போ முக்கியம். அதுவும் இந்த 7.5% அரசு பள்ளியிலிருந்து வராங்களே இந்த மாணவிகள், இந்த மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் அறிவித்திருந்தார். அதையும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அது லட்சக்கணக்கிலே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டிலே இருந்து அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவர்கள் இங்கே இப்போ அப்ளை பண்ணி இந்த 7.5% சேர்றாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். அதற்கான முயற்சிகளை எல்லாம் முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ் பர்சன்டேஜ் வந்து இப்போ ஜீரோவாக இருக்கிற மாதிரி ஒரு 6 காலேஜ் போடுறது 2023 அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 6 காலேஜில் ஏற்கனவே மாணவர்கள் எல்லாருமே அந்த காலேஜில் என்ன பண்ணலாம்? இல்லை, அந்த கல்லூரிகள்லாம் பார்த்து அவர்கள் மீது நாங்கள் அந்த சுற்றறிக்கை அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். அவர்கள் மீது அந்த மாதிரி மறுபடியும் தொடருமானால் அவர்களுடைய கல்லூரியினுடைய அனுமதி மறுக்குவதற்கான வாய்ப்புகள். அந்த காலேஜில் போயிட்டு சார் நிறைய நல்ல பர்சன்டேஜ் கட் ஆஃப் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு அந்த காலேஜில் சேர்ந்துறாங்க. பட் தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த காலேஜுக்கு போயிடுறாங்க. அது மாதிரி படிச்சுட்டு வரும்போது அவனுடைய அந்த 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாக காலேஜில் ஒரு கிட்டத்தட்ட 199 கட் ஆஃப் எடுத்தவங்களும் அந்த காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ அது என்ன அவசியம் இல்லை, அந்த மாதிரி குறிப்பிட்ட கல்லூரிகளின் மீது புகார்கள் வருமானால் அதை பற்றி ஆய்வு செய்வதற்கு நம்ம பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி ஏஜென்ட் இருக்காங்க சார். இந்த மாதிரி பெருசாக அறிவில்லாத கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி தனியார் கல்லூரியில் சேர்க்கறதுன்னு ஏஜென்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து கமிஷன் தொகை வாங்கிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஏஜென்ட் மாதிரி போய் சேர்த்து விட்டு கமிஷன் தொகை வாங்கிட்டு வராங்க. மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தடுக்கிறதுக்கு அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கல்லூரியும் ஏஜென்ட் கிடையாது. இடம் கிடைக்காத இடத்துக்கு சில பேர் வச்சுருக்கலாம். ஆனால் அந்த சில கல்லூரிகளுக்கு, தனியார் கல்லூரிகளிலேயே சில கல்லூரிகளுக்கு தான் ரொம்ப அதிகமாக மாணவர்கள் சேர வேண்டும் என்று அவர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். பல கல்லூரிகளில் நீங்களே சொன்ன மாதிரி சேர்வதற்கு கூட மாணவர்கள் தயாராக இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் எண்ணிக்கை கூட அங்கே குறைகிறது. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடவடிக்கைகள் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது இருந்தாலும் இது மாணவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அப்ப அந்த ஏஜென்ட் கொண்டு வந்தது அதனால இது திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்வெஸ்டேஷன் இருக்கு. அதனால தான் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய காலேஜ் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. எம்கியூ மேனேஜ்மெண்ட் போர்ட்டால் போய் சேர்றதுக்கு உண்டான நிறைய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க, உங்கள் கருத்துக்கள்லாம் பரிசீலிக்கப்படும். இப்பொழுது இந்த ஆண்டு ஆன்லைனில் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஆண்டு ஆன்லைனில் தான் நடக்கும். அதுவும் குறிப்பாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல 38 இடத்துக்கு 282 பேர் இந்த 7.5% விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் டிமாண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் அடுத்த ஆண்டு முதல் முதல்வரிடம் பேசி அது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இதை முழுமையாக குறிப்பிட்டிருக்கிறார். விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குகிற மாணவர்களுக்கு சிறப்பிடம் கொடுக்க வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு 2% அடுத்த ஆண்டிலிருந்து 2% கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்தார். சார், இந்த வருஷம் 8 காலேஜ் க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அப்போ அங்கே படிக்கிற மாணவர்கள் இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் மாணவர் சேர்க்கை அவங்க ரெகுலராக இருக்கும். ஃபஸ்ட் இயர் தான் இப்போ வர இந்த காலேஜ் திறக்கிறது தான் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணுவோம். எது ரீசன் எது சொன்னாங்க சார்? வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரிசல்ட் மட்டும் போட்டுருக்கோம். அட்டானமஸ் காலேஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய இப்போ நம்ம என்ன அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரிசல்ட்ஸ் நம்ம போடுறது என்ன பர்சன்டேஜ் என்ன இது இருக்குன்ற நம்ம போடுறோம், பிரான்ச் வைஸாக நம்ம போடுறோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் காலேஜுக்கு அந்த மாதிரியான ஒரு அட்டானமஸ் காலேஜ் நமக்கு தெரியாது. அந்த மாணவர்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் சொல்லுது. போட்டால் ரிசல்ட்டா ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ ரிசல்ட் வருதுங்கிறது அதையும் அடுத்த ஆண்டுகள்லேருந்து முயற்சிக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாததில்ல என்ன பிரச்சனைங்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகளின்படி செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த துறை அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் அவர்கள் என்ன விதிமுறை அளித்திருக்கிறார்களோ அந்த விதிமுறைகளின்படி தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.
அதில் என்ன பண்ணாங்க, இப்போ வந்து சென்னை பல்கலைக்கழகம் இருக்குன்னா அதில் யார் 3 பேர் யார் அதை நியமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் விதிமுறைகள் இருக்குது. ஆளுநர் ஒருத்தர், பல்கலைக்கழகத்தினுடைய ஒருத்தர், அரசு ஒருத்தர், அந்த மாதிரி தான் 3 பேர் நியமிக்கணும்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்க, புதுசாக யூஜிசியிலேருந்து கொண்டாந்து நியமிக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் முடியாத கதை. அந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகும், யூஜிசி இது அதெல்லாம் சேர்ந்ததுன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு நியமிக்கலாங்கிற எண்ணத்தில் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் இந்த காலத்தில் இல்லாது பெருங்காலமாக நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற அதை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு அரசு தயாராகும். அதனால சார் அதனால கோர்ட்டுக்கு போயிருக்கும், அதெல்லாம் நடந்துட்டு சார் தொடர்ந்து இப்போ அந்த பிசி இல்லாதனால சார் இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து அது படம் இல்லையா சார்? இப்போ துறையினுடைய நிறைய அவங்களுடைய இதெல்லாம் நம்மளே பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல சார்? ஆமாம், அந்த துறை அதுக்கு தான் இன்சார்ஜி செயலாளரும் இப்போ கோவை பல்கலைக்கழகத்துக்கு நம்ம செக்ரட்டரியே அதுக்கு வந்து பொறுப்பாளராக இருக்கார். மற்ற பல்கலைக்கழகத்துக்கும் சில பேர் பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வெகு விரைவிலே இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்காக சட்ட ரீதியாகவும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு. சார் கவர்மெண்ட் காலேஜில் தான் இன்னும் அப்ளை இந்த கவர்மெண்ட் காலேஜில் பிஜி அட்மிஷன் ப்ரோக்ராம் இருக்குது சார். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5th செமஸ்டர் வச்சு எல்லாம் மற்ற காலேஜில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜில் அதுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது சார். பிஜி அட்மிஷன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல முதுகலை அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல சார். 2024-25 கல்வியாண்டுக்கான அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதனால யூஜி படித்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ண முடிய ஒரு சூழல் இருக்கு. இல்லை, பொதுவாக இப்போ சென்ற ஆண்டுகள்லாம் என்ன இருந்துச்சுனாக்கா அந்தந்த யூனிவர்சிட்டிலேயே பிஜிக்கெல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி விண்ணப்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இப்போ இந்த கல்லூரியில் இந்த யூனிவர்சிட்டியில் பிஏபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு டைமில் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னே நடந்து ரிசல்ட் வந்தது. இன்னும் சில பல்கலைக்கழகங்களில் 2 மாதம். அதுக்காக தான் நாங்கள் சென்ற ஆண்டே என்ன பண்ணாங்க, எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் யூனிஃபார்மாக எக்ஸாம் நடத்தணும். அது கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் பிஏபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் முடிச்சிடணும். முடித்த பிறகு பிஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாம் சென்ற ஆண்டே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். வெகு விரைவிலே இந்த ரிசல்ட் தான் வந்து நீங்கள் சொல்லுவது போல் இருக்குமானால் நான் காலேஜ் எஜுகேஷன் இயக்குனர் அவர்களையும் வரவழைத்து உடனடியாக அதை விண்ணப்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். கல்வி கட்டணம் சென்ற ஆண்டு என்ன இருந்ததோ அதுதான் இந்த ஆண்டும் முதலே சொல்லிட்டோம். நாங்கள் கல்வி கட்டணம் இந்த ஆண்டு உயராது. அதெல்லாம் அரசு சொல்லியிருக்கு சார். பட் நம்ம கோர்ட் வந்து 50,000 சொல்லியிருக்கு சார். நம்ம வந்து 25,000 தான் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். அது கோர்ட் படி வந்து 50,000 கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அதை பற்றி தீர்மானிக்கும். Thank you.